மேட்ச் எல்எல்எஃப் டீம் வர்சஸ் டிசிபி. ரெண்டு டீமே வந்து ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுக்கு நான் கமெண்ட்ரியில் அருண் வந்திருக்கிறேன். கலகலப்பாக மேட்ச் வேறு நடக்க போகுதுப்பா சீரியஸ்லி. அதனால் கண்டிப்பாக வந்து ஹைப் ஆவேன், எவ்வளோக்கு வேணாலும் ஹைப் ஆவேன். வால்யூமை வந்துட்டு கம்மி பண்ணி வச்சுங்க, லைவில் பார்க்குற நேயர்களே கம்மி பண்ணி வச்சுங்க. அவ்வளோதான். ஸோ முதல் ஓவர் இங்கே முதல் பால் ஸ்டார்ட் ஆக போகுது. கார்த்திக் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகிறாரு. ஃபர்ஸ்ட் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேப்பா, ஓகே ஈஷா இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபைன் லெக்கில் ஒரு ரன் ஓடி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரன்ஸ் ஃப்ரம் த பேட். ஆமாம், ஃபைன் லெக்கில் தட்டி விட்டுருக்குறாங்க. ஸோ ஜஸ்ட் ஒன் சிங்கிள். ரெண்டு இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே பெரிய பார்ட்னர்ஷிப்பாக மாற விடக்கூடாதுன்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. பாடி என்ன மாதிரி ஸ்பீடா அது, சீரியஸ்லி தரமான ஒரு பால். இல்லை அப்படியே இறக்குறாரா மனுஷன், தானிய செவத்தில் இறக்குற மாதிரி சும்மா டங்கு டங்குன்னு உள்ள ஒவ்வொரு பால் இறக்குறாரு. முதல் விக்கெட் இங்க விழுந்திருக்குது. அங்க பாருங்க கீப்பரோட எஸ் நம்ம ஐயாவோட ட்ரேட்மார்க் செலிப்ரேஷன் அது. நீங்க லாஸ்ட் மேட்ச் கவனிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சார் அப்பாதரே சார், என்ன சார் தேல் கொட்டின மாதிரி ஏதோ பண்ணீங்க. அவளை சிரிக்க நான் சொல்றேன். ஐயோ ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்கல்ல டீமு. சரியான விக்கெட்டை எடுத்துட்டாங்க. ஸோ அதோட சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்தினாலும் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பார்த்தீங்களா? அருண் பார்த்தண்ணா அது நம்ம சாரோட ஒன் ஆஃப் த ட்ரேட்மார்க் செலிப்ரேஷன். போன மேட்ச் யாராவது கவனிச்சிங்கன்னா சார் இதே மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணியிருப்பாரு, அப்படின்னு. அதே தான் எஸ் டிஜே, அதுக்கு ஏதாவது எஃபெக்ட் கேஸ் கன்ஃபார்ம். டிஜே எத்தனை அழைப்புறைகள் இருக்கு பாரு இந்த மேட்ச் முடிக்கிறதுக்குள்ள. ஓகே ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுந்திருக்குது. ரொம்ப நாளா ஒரு திருடனாக தேடிட்டே இருந்தா புடிச்சா எப்படி இருக்கும், அந்த எக்ஸைட்மெண்ட் தான் காமிச்சாரு. ஓகே அடுத்த பால் விக்கெட்டுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு கேட்சா. அதேதான் செலிப்ரேஷன். என்னதான் விக்கெட் எடுத்துட்டு இருந்தாலும் ஆகாஷ், அடுத்தடுத்து வரவங்க எல்லாம் அந்த மாதிரி பிளேயருங்க எல்எல்எஃப்ல. ஆமாண்ணே, அவங்ககிட்ட பேட்டிங் பயங்கரமா இருக்கும், அதே மாதிரி பவுலிங்குமே வந்து சூப்பரா தான் இருக்கும். என்ன விக்கி ப்ரோ? சோ இன்னைக்கு நம்மளோட லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா எஸ்டிஎஸ் விளையாட போறாங்க. ஆமா, 4th ரவுண்டுக்கான லாஸ்ட் மேட்ச் அது. சோ இது 5th ரவுண்டுக்கான முதல் மேட்ச் இது. ஹேட்ரிக் வாய்ப்பு இருக்கா? அதான் கேள்வி. ஒரு தெரிந்து பாப்போம். ஹேட்ரிக் பால். ஒயிட்ல போட்டு விட்டாரப்பா, ஒயிட்ல போட்டு விட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சோ அது ரீபால், ரொம்ப தள்ளி போட்டுட்டாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் த லெக்ல ஒய்டு. பேக் டு பேக் 2 விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க எல்எல்எஃப். ஸோ தே டெஸ்பரேட்லி நீட் அ பவுண்டரி. டீசன்ட் டிஃபென்ஸு, அவ்வளோதான். ஹேட்ரிக் வந்து எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி ஆக்கி விட்டாங்க. அண்ட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ பேட்டிங்கில் வந்து எல்எல்எஃப் டீம் எப்பயுமே வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் காமிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் இன்னும் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டாக வரணும். அண்டர் ஏஜ் படலை சரியா. ஆஹா
சரக்கு அந்த ஒரு அழகான ஒரு த்ரோவை பார்த்தோம். பட் ஏதாவது குயிக் சிங்கிள், அந்த சிங்கிளோட ஓவர் முடிஞ்சிருச்சு. முதல் ஓவர் முடிவில் 3 ரன் ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸ் LLF டீம். முதல் ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 3, 2 விக்கெட் இழப்பிற்கு. ஆமாண்ணே. சோ பவர் பிளே நிறைவேற்றிருக்கின்றது. சோ அதுக்காக தான் வெயிட் பண்ணாங்க. ஸோ ஃபீல்ட்லாம் செப்பரேட் பண்ணிடுவாங்க. அண்ட் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா LLF டீமுக்கு அடுத்த அப்கமிங் 4 ஓவருமே வந்து கொஞ்சம் முக்கியமான ஓவராக இருக்கும். ஏன்னா இங்கேனுக்குள்ளேயுமே வந்து நம்ம TCB டீம்லேயும் வந்து பேட்டர்ஸ் வந்து ஒரு 6 பேர்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான பேட்டர்ஸாக இருப்பாங்க. சாலிடாக ரன்கள் தேவை ஆன் போர்டில். ஆஹா, தள்ளி போட்டாரு டவுன் த லெக்ல போட்ட காரணத்துல ஒயிடு. எதனா ஒயிட்னா ஒவ்வொரு முறையுமே அந்த டைலாக சொல்ல வேண்டியதா இருக்குது. அண்ணே போலிங் டீம் அண்ணே, இந்த குடும்பத்துல வந்து ஒயிட மட்டும் எக்ஸ்ட்ராஸ் மட்டும் சேர்க்காதீங்க, அவன் நமக்கு வேணவே வேணாம். அவுட் கேக்குறாங்க ஒரு அப்பீல் கேக்குறாங்க. ஒண்ணுல எல்லாரையும் சும்மா உஸ்பேதி விடும் அப்படின்னு சொல்லிட்டு சார் பண்ண வேலை போல அது. பட் ஆனால் அவருக்கு எஜ்ஜி சவுண்ட் மாதிரி கேட்டிருக்கு போல. பட் ஆனால் அது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஓகே. டீசன்ட் ஸ்ட்ரோக்கு, பட் சரியா படல. இருந்தாலுமே வந்து குயிக்கா ஓடி இருக்கிறாங்க. அண்ட் சிங்கிள் ரன் கிராஸ்ட். ஓகே, இப்போதைக்கு டீசெண்டாக ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் பண்ணணும். அதே மாதிரி வந்து கொஞ்சம் மோசமான பாலில் பனிஷும் பண்ண வேண்டிய வேலையில் இருக்கிறாங்க LLF டீம். அதை பண்ணுவாங்களா அப்படின்றத பார்ப்போம். அகைன் ஒரு ஃப்ரண்ட் ஃபுட்ல ஒரு அழகான ஒரு புஷ். நல்லா இருக்குதுப்பா. ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் கண்டிப்பாக வந்து டெவலப் பண்ணும் ஒரு பேட்டரோட மைண்ட் செட்டை. ஆனால் மாற்றி விக்கெட் விழுந்துச்சுன்னு யோசிக்கிறத, டாட் பால் விடுறதை விட்டுட்டு அழகாக 2-3 ரன் தட்டி இப்போதைக்கு எடுத்ததும் பெஸ்ட் தான். சீக்கி ஷாட் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் ஆனால் கொஞ்சம் பெட்டராக போட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு கேப்பில் தான் போயிருந்திருக்கும். அந்த ஷாட் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அண்ணா அவரோட ஒட்டுமொத்த எக்ஸ்பீரியன்ஸே மறுபடியும் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை மேட்ச் பார்த்து இருந்துருப்பேன் நானே அப்படின்ற மாதிரி. நல்ல ஷாட் அது, ஸ்கூப் மாதிரி ட்ரைக் பண்ண. அப்படி தூக்கி அடிச்சாரு. இந்த ஷாட்டுக்கு தாங்க வெயிட். மிட் விக்கெட்ல 6. வெல்கம் பவுண்டரி, வார்ம் வெல்கம் பவுண்டரி ஃபார் LLF டீம். சூப்பர் 6. என்ன திடீர்னு பெர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. சரியா படல இருந்தா ஓகேப்பா. நோ மேன் ஸ்டாண்ட். 1-2. ஓகே, சிங்கிள் ஸ்டே வித் சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரைக்ல இருந்து பேட்டர் சொல்லிட்டாரு. ஸோ அதனால ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஆனது. சிங்கிளோட ஓவர் முடிஞ்சிருச்சு. 2 ஓவர் முடியல. 14 ரன்ஸ் ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸ்.
ஓகே, அடுத்த ஒரு புதிய போல் வந்திருக்கு. அது 3வது ஓவர் போகிறதுக்கு 2 ஓவர் முடியல, 14 ரன்ஸு. போன ஓவரில் ஒரு 6 பார்த்தா வெல்கம் ஒன்றி, அதை தொடர்ந்து ஒரு எச்சு, அதோட அந்த ஓவர் முடியுது. ஃபர்ஸ்ட் பால் இந்த ஓவரில் ஸ்டார்டிங் தான். ஆஹா, சார் கையில மாட்டி இருந்திருக்க வேண்டியதே, பால் மிஸ், கேட்ச் புடிச்சு இருக்கணும், கேட்ச் டிராப் பண்ணுங்க சார். யாரோட ரியாக்ஷனை பார்த்திருக்கணுமே. அடடா வட போச்சே குமார் அப்படின்ற அந்த ரியாக்ஷன் தான். எஸ் எஸ், ஃபுல் ஷாட் எங்கேயோ போயிருந்திருக்கோம், மிஸ் ஆயிடுச்சு. சரியா பண்ணல, ஐயோ புடிச்சிட்டாரு. அதேதான் அதேதான் குத்துறாரு பாரு, அக்யூஸ்ட் பாரு, குத்துறாரு பாரு. நான் தான் இருக்கேன்ல. சோ 2 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 14. ஆமாண்ணே, இப்போ ஒரு விக்கெட் வேற விழுந்திருக்கனே. 2 விக்கெட் இழப்பிற்கு கடைசி பால். அவங்க எக்ஸ்பெக்டேஷனோட விளையாடுறாங்க. எல்எல்எஃப் ஒரு குறிப்பிட்ட ஆவரேஜ் ஸ்கோர் எதிர்பார்க்கறாங்க. மறுபடியும் யாகிங் லென்த் போட்டா, யாகிங் லென்த் இல்லாட்டி லென்த் பால் இல்லை எட்ஜ் வாங்குது. ஸோ மாற்றி மாற்றி டீசெண்டான சூப்பரான ஒரு போலிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க சோஃபா டிசிபி டீமு. பயங்கரமாக போலிங் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஃபுல் டாஸ், ஃபுல் டாஸ். ஒன் அண்ட் டேக் பண்ண ட்ரை பண்ணாரு, பட் ஸ்டன்னர் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓ யாரேட்டிட்டா, செம்ம த்ரோ அங்க. என்னங்க நடக்குது? நாட் அவுட் சொல்லிட்டாரு. எல்லாமே நடக்குதுனா இங்க. நான் ஹேட்ரிக் ஒண்ணுமே புரியலங்க. ஒண்ணும் புரியல, சொல்ல தெரியல. அதானே அதே மாதிரி தான் போய் இருக்குது. நான் பாட்டு பண்ணா உலகத்துக்கு பிடிக்காது, உனக்கு கூட பிடிக்கல. சரி கூடா. எட்ஜ் கேட்சா லாப்ட் அவய்யா அப்பா புடிச்சிட்டாருங்க. அண்ணா புடிச்சிட்டாருங்க. லாப்ட் ஷாட்டுக்கு போக ட்ரை பண்ணி ஒவ்வொருமே வந்து எட்ஜ் ஆகி கடைசில வந்து கேட்ச் தான் புடிச்சது மிச்சம். இன்னொரு விக்கெட் விழுந்திருக்கு எல்எல்எஃப் டீமுக்கு. அருமையான கேட்ச் காமராஜ் சார் புடிச்சிருக்காரு. சார் காமராஜ் சார் புடிச்சிட்டீங்க சார். நீங்க கேட்ச் மட்டும் பிடிக்கல, மேட்சையும் பிடிச்சிருக்கீங்க. ஒரு அற்புதமான கேட்ச் பிடிச்சு காமிச்சிருக்காரு நம்ம காமராஜ் சார் அவர்கள். நிச்சயமா பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். கேட்ச் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கே யோசிக்க முடியல. மீண்டும் ஒரு கேட்ச். நல்ல வேலை முட்டிப்பாங்க நினைச்சானா இல்ல. இன்னொரு ஒரு விக்கெட் ஃபேன்சி ஷாட்டுக்கு ஆசைப்பட்டு ஒவ்வொரு விக்கெட்டையும் விழுக்குறாங்க எல்எல்எஃப் டீம். ஆகாஷ், அருண், ஸோ இவங்களோட எல்எல்எஃப் டீம் பேட்டிங் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஆமாண்ணே. ஸோ அவங்க எப்பவுமே ஒரு ஹை ஸ்கோர் கொடுக்குறவங்க. கண்டிப்பா. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 விக்கெட்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் எதிர்பார்ப்பாங்க. அந்த வகையில் அவங்க ஒரு 35 அடிச்சா கூட அந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டீம் தான் அது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆமாண்ணே. சரி, அடிச்ச ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு குட் ஷாட் தான். ஸோ பேட் லக்கு நிறைய கேச்சஸாக அது கன்வெர்ட் ஆயிடுச்சு.
ஐயோ ஐயோ அதேதான் நான் சொல்ல வருது ஃபேன்சி ஷாட்டுக்கு வெரி வெரி 6 அடிச்சாகணும்ன்ற அந்த வெரி அதேதான் ஃபேன்சி ஷாட் அடிக்கிறது ஓகே தான் பட் ஆனா வந்து பால் கையில எல்லாமே க்ளவ் எட்ஜ் போட்டுருந்தோம் ஆகுது பேட் எல்லாமே எட்ஜ் போயிடுச்சு. ஆகுது பேட்ல ஷாட் அததான் எதிர்பார்த்தாரு ஃபைனலி வந்துருச்சப்பா ஒரு வழியா பேக் டு 6 வந்துருச்சு. வெல்கம் பேக் பவுண்டரி ஒரு பெரிய பவுண்டரி வந்திருக்கு ஃபுல் டாஸ் ஸ்விட்ச் இட் ஃபுல் டாஸ் ஆளு ஓடுது போகலைங்க. நின்றுச்சு எஸ் 2 ன்னு சொல்லி செம்மையா கத்திட்டு ஓடினாங்க அண்ட் 2 ரன்ஸ் ஃபைனலி they get it அப்படின்னா சொல்லி ஆகணும் அண்ட் 2 ரன் வந்துருக்குதுப்பா ஓகே இப்போதைக்கு ரன் போர்டு அப்படியே லைட்டா ஃபார்வர்ட்ல போய்கிட்டு இருக்குது பட் ஆனால் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4வது ஓவர் இருந்தாலுமே வந்து இன்னும் ஒரு கடைசி ஓவர் அந்த பெரிய ஓவராக மாறுமா அப்படின்றத பார்ப்போம் அதேதான் அந்த சுழற்ற முயற்சியில தான் இருக்கிறாங்கப்பா சுத்துல தான் வந்து பால் பட்டா போயிரும் பட் ஆனால் வந்து பேட்ல படணுமே அப்படின்ற மாதிரி இருக்குது வெல்கம் டாட் பால் ஸ்வீப்ல அடிச்சு எட்ஜ் போயிருக்குது அடிச்ச ஷாட் 6 தான் போயிருக்குன்னு பார்த்தேன் எட்ஜ் தானே போயிருக்குது ஸ்வீப்ல டாப் எட்ஜ் பட் ஆனால் அந்த ஃபாஸ்ட்லேயே மனுஷன் ஸ்வீப் அடிக்கிறாருன்னா அப்போ எவ்வளோ வேமா பவுலிங் பண்ணி போட்டு வந்து இவர் பேட்டிங் பிடிச்சிருப்பாரு சீரியஸ்லி சர்ப்ரைஸ்ட் நம்மளாம் போய் இன்னோம்னா என்ன ஆகுறது ஓகே லைனை மாத்தி விட்டாரா பவுலர் பிரில்லியண்டா கடைசி பால மட்டும் பிரில்லியண்டா லைனை மாத்தி போட்டுருக்காரு 4வது ஓவர் முடிஞ்சிருச்சு 4 ஓவர் முடிவுல 25 ஃபார் 5 விக்கெட்ஸ் லாஸ் எல்எல்எஃப் அணியினர் எஸ் 25 நான் சொன்ன அந்த 35 வரைக்கும் 35க்கு விளையாடுறாங்க ஸோ 4 ஓவர் முடிவில் 25 ஃபார் 5 விக்கெட்ஸ் லாஸ் இப்போ விக்கெட்டு கணக்கே கிடையாது இப்போ அடுத்து அவங்க விக்கெட்டு விட்டாலும் இல்லைனாலும் ஒரே மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க அடிச்சா ஒரு 20 ரன் இந்த ஓவரில் 5th ரவுண்டுக்கான முதல் மேட்ச் இது ம் ஸோ 4th ரவுண்டுக்கான லாஸ்ட் மேட்ச் இன்னைக்கு சாயங்காலம் 11வது மேட்ச் எஸ்டிஎஸ் டீம் திரு ஜே சுந்தர் அவர்கள் விளையாடுற அந்த டீம் ஸோ நிறைய கிரவுண்டை வந்து ஆக்குபை பண்ண போறாங்க ஃபேன்ஸ்லாம் ஸோ அந்த மேட்ச் தான் இன்னைக்கு ஈவினிங் லாஸ்ட் மேட்ச் நடக்க போகுது ஃபர்ஸ்ட் பாலே டேக் ஓவர் பண்ணியிருக்காங்களா இல்லைப்பா பால் வந்து டவுன் ஆயிடுச்சுப்பா சரியா படலப்பா அண்ட் சிங்கிளை வந்து டெனி பண்ணியிருக்காங்க நான் ஸ்ட்ரைக்கில் இருந்துக்கிறேன் கொஞ்சம் பொறுங்க நண்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஸ்டார்டிங் வித் டாட் பால் ஓகே இந்த ஓவர் ஃபுல்லாகவே வந்து நானே ஸ்ட்ரைக்கை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவில் இருக்காரு போல ஓ செம்ம பாருங்க முன்னாடி சார் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க நடக்குது எல்எல்எஃப்க்கு இந்த கேம் காட்டுறாங்க அந்த பாலை என்ஜாய் பண்றாரு பாருங்க கீப்பர் ஓகே ரிவ்யூ ஃபார் வைட் ஓகே கம்ப்யூட்டர் ஜி அந்த பால் வைடா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க கொஞ்சம் கஷ்டமான நிலைமையில தான் இருக்கிறாங்க பட் ஸ்டில் எல்எல்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீமு எப்பயும் வேணால் கம்பேக் கொடுக்கலாம் இந்த சின்ன ஸ்கோரையுமே வந்து டிஃபெண்ட் பண்ணலாம் யாருக்கு தெரியும் பட் அது வந்து 2வது இன்னிங்ஸ் இருந்தாலும் இந்த முதல் இன்னிங்ஸில் மினிமம் 35 ரன் மேலே போட்டாலாவது கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் சிக்னல் என்னது எப் வைட் அப்படின்னு வந்து ரிசல்ட் வந்திருக்குது ஸோ நல்ல ரிவ்யூ ஓ ஸ்ட்ரைட்டா டவுன் தி கிரவுண்ட் ஸ்டக்கா இல்லப்பா ஃபீல்டர் குயிக் ரன்னிங் பரவாயில்லப்பா செம்ம குயிக் ரன்னிங் அங்க
நல்ல ஃபீலிங் மிட் ஆஃப்ல. பவுண்டரிஸ் தான்ப்பா இவங்களுக்கு தேவை. ஸ்லோவர் பால். ஆகா, பேட்டரி மைண்ட்ல போட்டு விளையாடுறாரா பவுலரு. ஐயோ, ஒவ்வொரு வேலையுமே யோசிச்சு போற. இந்த பால் எவ்வளவு நேக்கா போட்டிருக்காரு பாருப்பா. சே, பால் அங்க ரன் அவுட். ஆஹா, இல்ல. ஓ, பார்த்து நல்ல வேலை, பெரிய கொலிஷன் எதுவும் ஏற்படல. பைல ஒரு ரன் ஓடி இருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரைக்கு மறுபடியும் வந்துருக்கிறாரு. ஸோ லாஸ்ட் 2 பால் வெளியே. இந்த 2 பால்ல எவ்வளவு ரன் அடிப்பாங்க? கேட்சா அவுட் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு வாரத்தில் வர்ணிக்கணும்னா a kingfisher just catch the fish அப்படின்னு சொல்லலாம். சீரியஸ்லி செம்ம ஸ்டன்னர் கேட்ச் ப்ரோ. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கஷ்டப்பட்டு ஒரு இங்கிலீஷ் டைலாக கண்டுபிடிச்சேன்டா, அதை கெடுத்து விட்டியாடான்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒயிட் அடுத்த பால். நம்மளாம் கிராமர் மிஸ்டேக் விடுறவங்க, இப்படி ஃப்ரீயா ஃப்ளோவா என்னைக்கா தான் பேசுறோம், அதையும் நீ கலாய்க்கிறியா? ஷாடே ஸ்ட்ரைட்டா மிட் ஆஃப்ல உள்ள இருக்கிற காரணத்தினால போயிருது பேண்ட். ஆஹா, அந்த ஒரு ரன்னோட ரன் அவுட். அவ்வளவுதான். ட்ரேட்மார்க் செலிப்ரேஷன். இந்த ட்ரேட்மார்க் செலிப்ரேஷனோட ஒரு ரன்னோட இந்த இன்னிங்ஸ் முடியுது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இக்கட்டான நிலைமையில தான் வந்து எல்எல்எஃப் டீம் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து 5 ஓவர் முடிவில் 30 ரன் அடிச்சிருக்கிறாங்க எல்எல்எஃப் டீம். 31 அவங்களுக்கு ஹார்கெட்டா கொடுத்துருக்காங்கப்பா. யாருக்கு பார்த்தீங்கன்னா டிசிபிக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பாப்போம். அணியின் எண்ணிக்கை 30. ஆமாண்ணே, 31 டார்கெட். ஸோ டிசிபி கிரிக்கெட் டீம் மேல கோட்டையூர் நீங்க வெற்றி பெறனா 31 எடுக்கணும். ஹலோ செக் பா, சரியான முதல் இன்னிங்ஸுங்க. டிசிபி டீமு மாமல்லபுரம் மாதிரி ஒரு எல்எல்எஃப் மாதிரி ஒரு பெரிய டீமை 30க்குள்ளே சொல்லியிருக்காங்க. 31 டார்கெட். இந்த மேட்ச் முடியலங்க, சீரியஸாக சொல்கிற மேட்ச் முடியல. லாஸ்ட் பால் வரைக்கும் போகும். இப்போ நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் பால் வரைக்கும் போங்க. எஸ், கமெண்ட்ரியில் வர்ணையாளரா கமெண்ட்ரினா அதில் ஒரு மாற்றம். சங்கோண்ண அங்க பிரகாண்ண எல்லாரும் இருக்கீங்களா? இருக்கோம். ஓகே, எல்லாரும் எதிர்பார்த்த இந்த மேட்ச் தான் நல்ல ட்விஸ்ட்ல வந்திருக்குது. ஸோ லோ ஸ்கோர் 31 அடிச்சா வெற்றி டிசிபி மேலே கோட்டையூர். 31 என்றது மற்ற டீமுக்கு நீங்க அடிச்சிடலாம், எங்க டீமுக்கிட்ட அடிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைன்னு
எல்எல்எஃப் ஏற்கனவே போன தடவை சாம்பியன் என்ற ஒரு இதுல நிரூபிச்சிருக்காங்க. ஆமா. So, அந்த வகையில் அவங்க நல்ல ஒரு bowling ஆர்டர் வச்சிருக்காங்க. எப் ஓகே, ஒரு ஓப்பனாக வந்து ஒரு சேலஞ்சை ஒன்று கேட்குறேன். ஏனுங்க சங்கம்னாங்களா, இப்போ இந்த மேட்சை யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்றீங்க? ஏனுங்க சங்கம்னாங்கன்னா இந்த மேட்சை யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் உடனே என்னால் சொல்ல முடியாது. எல்எல்எஃப் டீம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீம். ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சதும் ஆல்மோஸ்ட் நான் 2 ஓவர் முடிஞ்சதும் தான் ப்ரெடிக்ஷன் சொல்லேன். Okay. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சதும் நான் ரிசல்ட் சொல்றேன். சரி ஓகே, நான் அப்படியே நம்ம சார் கிட்ட பாருங்க. சரி நீங்க சொல்லுங்களேன் சார், உங்களோட ப்ரெடிக்ஷன். சார் சுந்தர் சார், சொல்லுங்கப்பா சொல்லுங்க சார் இந்த மேட்சுங்களை யார் வின் பண்ணுவாங்க சார்? சார். இப்போ ஓப்பனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுவே எல்எல்எஃப் இல்லாம வேற எந்த டீம்னா இருந்துச்சுன்னா நான் எப்படி ப்ரெடிக்ஷன் கொடுத்துருப்பேன்னா 80% வந்து பேட்டிங் டீமுக்கும் இப்போ ஃபீல்டில் இருக்க டீமுக்கு எல்எல்எஃப்க்கு 20% கொடுத்துருப்பேன். ஓகே, பட் எல்எல்எஃப் வந்து ஒரு சாம்பியன் சைட். ஒரு டோர்னமெண்ட்டில் பிக் மேட்ச் டோர்னமெண்ட்டில் இது மாதிரி மேட்சஸ்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மை ப்ரெடிக்ஷன் இஸ் 60% இந்த ஃபேவர் ஆஃப் நம்ம போலீஸ் டீமும் 40% இந்த ஃபேவர் ஆஃப் வந்து எல்எல்எஃப் அட் ப்ரெசன்ட் சினாரியோ. ஓகே, அடுத்த பந்து வீச்சு போக போக தான் வந்து மாறும். பட் ஐ ஹவ் வெரி மச் கான்ஃபிடென்ட். ஸ்டார்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ரெண்டு சைடுக்குமே. இப்போ அந்த 2 ஸ்டார்ட் யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு தான் வி ஹவ் டு டிசைட் இட். ஓகே, பார்த்தீங்களா, ப்ரிடிக்ஷன் ஒரு வார்த்தை தான் கேட்டேன். சார் பாருங்க எங்கேருந்து எங்கே போயிட்டாரு. அவ்வளோதான், இதுதாங்க மூலன்றது. சே சுந்தர் நான் லைட்டாக கலாச்சி விட்டாரு. சார் சார் சும்மா சொல்கிறேன் சார், கான்ட்ராக்டுக்கு கேன்சல் பண்ணிடாதீங்க சார். கமெண்ட்டில் ஒரு மாற்றம், இதுக்கப்புறம் நான் பண்ணல நீயே பண்ணுப்பா. 31, நான் 55 45. சீரியஸா எல்எல்எஃப் சைடில் 55, டிசிபி சைடில் 45ங்க. ஸோ கேம் எப்படி வேணாலும் மாறலாம். முதல் பால் நல்ல ஷாட்டு, சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. இப்போ சொன்னா பாத்துக்கோ பச்சை சாந்தரூபன் பேர் தாங்க சாந்தம். ஆக்ரோஷமா இருப்பாரு பவுலிங்ல. 2வது பால்லும் ஒரு ரன்னு. ஸோ 2 பேட்டர்ஸ் பூபாலன் அண்ட் நரேஷ் 2 பேருமே ஆஃப் த மார்க் ஆயிட்டாங்க. டிஜே 1 லட்ச ரூபா கான்ட்ராக்டரா, அதில் மண்ணலி போட்டுறாரா? அருண் அண்ட் ஆகாஷ் Yes. பார்த்தீங்களா, 2 டீமும் பாருங்க எவ்வளோ கூல் அண்ட் கம்போஸாக விளையாடிட்டு இருக்காங்க. பார்ப்போம். வா, இதெல்லாம் சொன்ன சாந்தரூபன் பேர்ல மட்டும்தாங்க சாந்தம். பவுலிங் அக்ரஷனா இருக்கும். முதல் 3 பால்ல 2 சிங்கிள் வந்திருக்குது. இன்னொரு பால் டாட் பால் வச்சாருங்க. போயிடுச்சு ஸ்ரீலங்கா. போயிடுச்சு, ஸ்ரீலங்கா பக்கம் போயிடுச்சு. பாடி தொலையும். ரிவர்ஸ்ல மாட்டல டாட் பால் மட்டுமே. ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கைக்கு. மேட்ச் ஒன் ஆஃப் த மேட்ச் டு வாட்ச் அவுட் ஃபாருங்க. ஒரு சைடு கரண்ட் சாம்பியன் எல்எல்எஃப் டீம், இன்னொரு சைடு விட்டு கொடுக்காத மனசு இருக்கும் டிசிபி டீம். ஸ்வீப்புக்கான முயற்சி. ஓட்டாங்க. செம ரன்னிங் இன் பிட்வீன் த விக்கெட்ஸ். ஓகே டன். முதல் ஓவர் முடிவில் ஸோ முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 8, 23 ரன். 24 பால்ஸ்க்கு 23 சாம்பியன் பவுலர் சுனில். அட்டாக் உள்ள. எஸ், 2வது ஓவர் போல வந்திருக்கா அப்படி சுனில். சாம்பியன் பவுலர் சுனில் களத்துல வந்திருக்காரு. நான்ப்பா இவ்வளோ பில்டப்பா சொல்றோம் நினைக்காதீங்க. நாங்க போன வருஷம் பார்த்துருக்கோங்க.
ஃபைட் பண்ண முடியும் எல்எல்எஃபால. டாட் பால், முத பாலே சாமி குட்டாரு, ரன் அவுட்டா இல்ல, டாட் பால் மட்டுமே. அடுத்த பால் காத்துல கேட்சா கேட்சே தான். அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. முதல் கேட்ச் wicket, ஃபர்ஸ்ட் சுனில். விக்கெட். நானே ரீல் சுத்துறேன், இவன் என்னை விட பெரிய. எத்தனை நாளா காத்துட்டு இருந்தாருன்னு தான் தெரியல. சும்மா ஒரு 6 மாசமா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஆள் காத்துக்கிட்டே இருந்தது. எனிவேஸ் கம்மிங் பேக் டு த மேட்ச். சூடு பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. முதல் ஆணி அடிச்சு வச்சிட்டாங்கங்க. முதல் விக்கெட் டவுனு. ரிவர்ஸ்ல அண்ணனுக்கு தில்ல பாத்தியான்ற மாதிரி ஒரு ஷாட்டுங்க. பவுண்டரி ஸ்விட்ச் பவுண்டரி பவுண்டரி பவுண்டரி. ஒரு டெரிஃபிக் ஷாட்டுங்க. சுனில் போட்ட பால் அந்த ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட் அடிச்சு ஒரு 4 ஓட்டத்தை பெற்றிருக்காரு. ஸ்விட்ச் நான் அங்க முதல் ஒரு பால் ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸ்விட்ச் பார்த்த உடனே டீப் பாயிண்ட். பா நான் லெக் சைடுல அடிச்சேன். இந்த முறை நான் லெக் சைடு அடிச்சாரு 6. யாருப்பா இவரு? முத பால்ல பவுண்டரி, ரெண்டாவது பால்ல 6. 10 ரன் ரெண்டே பால்ல. மொமெண்டம் பேட்டிங் டீம் கிட்டங்க. சாம்பியன் பவுலரா இருந்தா என்ன சுனில் முன்னாடி என்ன ஆனாலும் பண்ணிருக்கட்டும் பா, இப்போ மொமெண்டம் எங்க கையிலன்ற மாதிரி செமையா ஆடிட்டு இருக்காங்க. ஆஹா ஒரு நிக்கு பட்டுதே, பட் ஸ்ட்ரெயிட்டா இன்டு தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஷார்ட் தேர்ட். சிங்கிள் மட்டுமே டாமினேட் பண்ணிருக்காங்க. 11 to win. இங்க 19 பால்ல லாஸ்ட் பால் ஆஃப் தி தேர்ட் ஓவர், சாரி செகண்ட் ஓவர். ஷாட் பேக் ஃபுட்ல இருந்து பவர் இன்ட்ரோடியூஸ் ஐயோ பண்ணிருக்காங்க. 6. கப்புள்ஸ் பாறை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா அடிச்சிருந்தாங்கன்னா கப்புள்ஸ் பாறையை தாண்டி அடிச்சிருக்கலாம். கப்புள்ஸ் பாறையை டைரக்டா தாண்டி அடிச்சா ஸ்பெஷல் பரிசு இருக்கு. அருண் இது வரைக்கும் யாரும் அடிக்கல. அருண் எஸ் சீரியஸ் சொன்னறேன். சொல்லுங்க, நம்ம சொல்லுங்க. போலீஸ் டீமோட கேப்டன் பாத்தீங்களா? என்ன செட்டிக்கா இருக்காரு. என்னங்க அவரு வரைக்கும் எங்கங்க இருந்தீங்க நீங்க? என்னங்க அவ்வளோ ஒரு வைப். எஸ் அது அவ்வளோ வைப். சார் கண்டிப்பா மேட்ச் முடிஞ்சா ரீக்ரியேட் பண்றோம். 26 for 1-2 overs முடிவுல 5 to winங்க. 18 பந்துகளில் 5 ஓட்டங்கள். டிஎன்பிஎல் பிளேயர் திரு ராஜ்குமார் பந்து வீச தயாரான நிலையில் முதல் பாலே கைக்கா எக்ஸலன்ட் கேட்ச்ங்க. சூப்பர் கேட்ச் பா. எக்ஸலன்ட் கேட்ச்ங்க. புள்ளிங்களா எப்போ உங்களுக்கு கராத்தே தெரிஞ்சது? கராத்தே பிராக்டிஸ்லாம் நல்லா பண்றீங்க. சாம்பியன் சைட் ஷோல்டர் டவுன் ஆகாம அந்த கேட்ச் பாருங்க. ஃபேண்டாஸ்டிக். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யங் 11 ஸ்டார் பட்டிபுலம் வர்சஸ் ஃப்ளையிங் ஈகிள் சுலேரிக்காடு. 2 டீம் கேப்டனும் ப்ரெசன்டேஷன் ஏரியா அருகே வந்துருங்க. டாஸ் போட்டுடலாம் வாங்க. யங் 11 ஸ்டார் உள்ள வந்திருக்காருங்க கார்த்திக் பாண்டியா. முதல் பாலே ஒரு மினி காப்டர் ஷாட்
போனதோ லாங் ஆஃப் ரீஜியன்ல, வந்ததோ சிங்கிள் மட்டுமே. ஆகாஷ், கார்த்திக் பாண்டியா உள்ள வந்திருக்காரு. கடந்த 2 மேட்ச்ல அவர் தான் 50 அடிச்சாருன்னு ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. கரெக்டனா? எஸ், பேக் டு பேக் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. ஆனா இன்னைக்கு அவருக்கு அவ்வளவு நேரம் தேவைப்படாது. 6ஓட வாவ், வாட் a fantastic win. குவார்டர் ஃபைனல்ஸ் உள்ள Yes, போறாங்க TCB. ஒரு மிகப்பெரிய வெற்றி. வசீல் ராஜா தொல்லை இனிமேல் நமக்கு இல்லை அப்படிங்கிற எல்லா டீமும் நினைக்கிற அளவுக்கு கடந்த முறை சாம்பியன் ஸ்டேஜ் அலங்கரித்த LLF டீம் ஒரு தோல்வியோட வெளியே போறாங்க. பட் இருந்தாலும் ஒரு பெரிய கங்க்ராட்ஸ். உங்க மேல இருந்த அந்த நம்பிக்கை வச்சிருந்து நீங்க 5வது ரவுண்ட் வரைக்கும் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த நேரத்தில் TCP மேலை கோட்டையூர் அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாரோட எதிர்பார்ப்பு LLF தான் ஜெயிக்கணும். ஸோ அந்த எண்ணத்தை தவிடுபடி ஆக்கி நீங்க வெற்றி பெற்றிருக்கின்றீங்க. நீங்களும் சாம்பியனா வரதுக்கான சாத்திய கூறுகளை இப்பவே உருவாக்கிட்டீங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ டு ஆல். வாழ்த்துக்கள் பிரதர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஆகாஷ், ஓகேண்ணா. ஸோ மேட்சுக்கான டாஸ் இப்போ நடக்க போகுது. ஸோ நம்ம கூட யங் 11 ஸ்டார் பட்டிபுலம் கேப்டன் இருக்காங்க அண்ட் ஃப்ளையிங் ஈகிள்ஸ் கேப்டன் இருக்காங்க.